நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2050 5.1 ஆம்பிளிஃபையர் தான். வந்து நம்ம பாண்டிச்சேரி நபருக்காக செய்யப்பட்ட ஆம்பிளிஃபையர் தான். இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட போன வருஷம் லாஸ்ட் மந்த்து கொடுத்தாருங்க ஆர்டரு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு பொறுமையாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கிடையில் எவ்வளோ பேர் ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து நான் மெனக்கிட முடியல, எனக்கு சில்லற வேலை அப்படின்றதுனால எதுவும் செய்ய முடியல. அது இல்லாத இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஒரு 4-5 ஆம்பிளிஃபையர் வந்து ரெகுலராகவே ஒரு பட்ஜெட்டுக்கு கொடுக்கணும். அதே ஆம்பிளிஃபையர்ஸில் இந்த 4000 ரூபாய் பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி இவருக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத வந்து இதில் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக அதாவது 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு ரெடிமேடு மாதிரி கொடுக்குறோம். ரெடிமேடில் வாங்குறத ஒரு குவாலிட்டியை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட கம்பெனியில் ரெடிமேடு மாதிரியே ஒரு அசம்பிளடி ஆம்பிளிஃபையர் கொடுக்குறோம். அந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு பஸ்லேயோ ஒரு சினிமா தேட்டர்லேயோ கேட்குற அளவுக்கு ஒரு அனலாக் 5.1 மாதிரி இருக்கும். அனலாக்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 5.1 கிடையாது. நிறைய பேர் வந்து 5.1 கண்டென்ட்னா என்னென்னு தெரியாது இருக்கிறவங்க. அது 5.1 சாங்ஸ்னால் நார்மல் யூஎஸ்பி போர்டில் வந்து எனக்கு MP3 சாங்ஸ் போட்டு 5.1 ப்ரீன்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க. ஸ்டீரியோவில் நம்மளுக்கு வந்து ஒரு 25% வந்து 5.1னா அதை அனலாக் பண்ண முடியும். அதுக்கு மேலே அக்யூரேட்டாக பண்ணோம்னா அது டீகோடர் சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும். அது எல்லா நண்பர்களுக்கும் கொஞ்சம் புரியும் பட்சத்தில் சொல்லிக்கிறேன். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர்ஸில் என்ன 4000 அவர் இன்னும் சொன்னார், இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக பண்ணி கொடுங்க. எனக்கு அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் ஒரு 2050 வந்து ஒரு கஸ்டமருக்கு அகர்லிக் போட்டு ரீஒர்க் பண்ணி அவருக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கார அண்ணன் வந்தாப்புல. அப்போ வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு இதை விட கொஞ்சம் எனக்கு ரிசல்ட்டு ஓகே தான், இன்னும் கொஞ்சம் திருப்தியாக மெட்டீரியல் குவாலிட்டியாக போட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார். இதை விட இன்னும் மெட்டீரியல் குவாலிட்டி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணி, அது இல்லாமல் இதில் ஒரு ஃப்யூச்சரில் டீகோடர் இணைச்சிக்கிற மாதிரி 5.1 இன்புட்டு இது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்களை வந்து அவர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 4000 ரூபாய் பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன உள்ள இன்டீரியரில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 12012 5 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியில் பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 15 ட்ரான்ஸ்ஃபார்மரு. டெத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு டெத்து போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த மாதிரி ஃபேன் வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 012 வோல்ட்டு ஒரு டேப்பு கொடுத்து அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் சவுண்டு இதில் கேட்காத அளவுக்கு ஆம்பிளிஃபையரில் மிங்கில் ஆகாத அளவுக்கு இதில் தனியாக பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இன்புட் அதாவது ஏசி இந்த மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு வரக்கூடிய பிராண்டட் ஆம்பிளிஃபையர்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வயரிங்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக நம்ம இதில் வந்து போர்ட்ஸில் எப்பயுமே இருக்கக்கூடியதாக சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளுடைய 2050 ALIC 5.1 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே வித்து பவர் சப்ளையும் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5.1 இன்புட்டு கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஆடியோ இதிலேருந்து USB அவுட் எடுத்துக்கலாம், ஆக்ஸ் இன்னு கொடுத்துக்கலாம், ஒரு ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்துக்கலாம். இதில் FM ஆண்டனா வந்து
வெளியே வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவி பெரிய ப்ரோலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 006 5.1 ப்ரோலாஜிக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேசிக்காக நம்ம 4 ரூபா பட்ஜெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபயரில் நம்மளுடைய அனலாக் சிஸ்டம் X1 ப்ரோலாஜிக்கு தான் போட்டு கொடுப்போம். இதில் வந்து ஃப்யூச்சரில் அவருக்கு எந்த ஒரு ஆல்ட்ரு வரக்கூடாது ஆம்பிளிஃபயர்ஸில். சப்போஸ் அப்படியே இதிலே எனக்கு டீகோடர் சிஸ்டம் வைக்கணுன்னாலும் அவர் ஆம்பிளிஃபயர் கொடுக்கும்போது இந்த இடத்தாண்ட அந்த பிளேஸ் டீகோடர் வைக்கிற அளவுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்லை ஆம்பிளிஃபயரில் கையை வைக்க வேண்டாம் அப்படின்னும்போது வந்து அவங்க டைரெக்டாகவே வெளியே ஒரு பாக்ஸ் போட்டு அதிலிருந்து ஒரு 6 கேபிளை போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கான பிளேஸ்மெண்ட்டு இங்கே கன்வெர்ட்டிங் வைக்கிறதுக்கு எல்லாமே கேப் விட்டுருக்கேன். இங்கேயும் டீகோடர் வைக்கிற அளவுக்கு FT00 வைக்கிற அளவுக்கு கேப்பு கொடுத்துருக்கேன். அது ஃப்யூச்சரில் அவர் எந்த மாதிரி மாற்றுறாருன்னு தெரியல, அவருக்கு பயன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் ஏன்னா அவர் பயன்படுத்துகிற ஸ்பீக்கருக்கு அதிகமான ஹை ரேஞ்சு வாட்டேஜ் போனாலும் அவருக்கு ஸ்பீக்கரை கம்ப்ளைண்ட் ஆகும், அந்த வாய்ஸ் புரியாது, அந்தளவுக்கு ரூம்பு டெத்து இருக்கணும். நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஆம்பிளிஃபயரை வந்து நம்மக்கிட்ட காசு இருந்ததுன்னா அந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வாட்ஸு அதிகமான இது கொண்டு போயிட்டு உள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய திருப்தி கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயரில் ஒரு 10,000 செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்பீக்கரில் நீங்கள் 15,000 செலவு பண்ணணும். அது இல்லாமல் மறுபடியும் உங்களுடைய ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஷேக்கிங் இல்லாத எந்த ஒரு மெட்டீரியல் ஷேக்கிங் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்காக இருக்கணும். ஒரு சிலதை வந்து வைப்ரேட் ஆகும், பர்றன்னுலாம் சவுண்டு கேட்கும். அது மாதிரி நம்மளுடைய ரூம்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக செலவு பண்ணால் தான் அந்த முழுமையான ஒரு ஆடியோவை கேட்க முடியும். அது தெரியாமல் நிறைய நண்பர்கள் இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இதில் கிடைக்குமா அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஆம்பிளிஃபயர் வந்து லோ காஸ்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு அலமோதுறாங்க நம்ம கஸ்டமர்கள் அத்தனை பேருமே. ஆனால் நீ எந்த அளவுக்கு லோ காஸ்ட்டில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய லைஃப் தரம் கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது ஒரு ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியலை வந்து டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே டவுன் பண்ணாலும் நாங்கள் செஞ்சு தர அசம்பிள்டு வேலையும் வேஸ்ட்டு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அதை உணர்றதும் வேஸ்ட்டு. இப்போ நான் ஒரு பேசிக்காக வந்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயர் செய்து கொடுத்தோமா, இன்றைக்கி ஒரு 100-200 எனக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு போனீங்கன்னா அது லைஃப் டைம் உணரணும். அந்த ஆடியோ லைஃப் டைம்னால் நீ கொண்டு போய் அந்த ஆம்பிளிஃபயர் வச்சா ஒரு 10 வருஷம் ஓடிச்சு, 15 வருஷம் ஓடிச்சு, இல்லை ஒரு 6 வருஷம் ஓடிச்சு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கஸ்டமருமே ஆம்பிளிஃபயரை வாங்கிட்டு போயிட்டு அதை முழுமையாக வச்சு கேட்டது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட்டு வந்தாலும் அந்த ஆம்பிளிஃபயரை விட்டு கஸ்டமர் மாறாத அளவுக்கு உள்ளே இறங்கி வேலை செஞ்சு கொடுக்கணும். ரிசல்ட்டில் பேசிக்காக ஒரு போர்டு வந்துருச்சுன்னா அந்த போர்டை மட்டும் வாங்கி அப்படியே இன்புட் அவுட்புட்டை அடிச்சிட்டா மட்டும் அந்த ரிசல்ட்டை எடுத்துட முடியாது நண்பர்களே. ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து ஒரு சில பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ செக்ஷன் மாறும். அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் பண்ணி அந்த கண்ட்ரோல் மூலயமா நம்மளுக்கு பவர் ஆம்புக்கிட்ட கொண்டு கடத்தி அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கு கொடுத்தா தான் நீங்கள் முழுமையான ஒரு ஆடியோ வந்து கேட்க முடியும் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உள்ளே என்னென்ன பயன்படுத்தியிருக்கேன் அந்த கஸ்டமருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இப்போ இதனுடைய பேக் சைடு வந்து இன்புட் என்ன அவுட்புட் என்ன. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுடைய ஆம்பிளிஃபயர்ஸில் வந்து எந்த சுவிட்சுமே கச்சன்னு வைக்க மாட்டாங்க. ஆன் ஆஃப் ப்ளஸ் 5.1 2.1 ஆப்ஷன், அவ்வளோதான். இப்போ பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபியூஸ் ஹோல்டரு, ஃபேனு, லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சப்பு, சென்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்குமா, இந்த டிவிடின்றதில் ஆடியோ அவுட்டு, இது வந்து எஃப்எம் ஆண்டனா, இந்தாண்ட வந்து யூஎஸ்பியோட ஆக்ஸ் இன்புட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 சேனல் 5.1 இன்புட். இப்போ நீங்கள் FT0 இல்லைன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு சில பேர்லாம் வந்து எனக்கு சென்ட்ரு படிக்கும், சரவுண்டுன்னா சரவுண்டு தனியாக கேட்கணும், லெஃப்ட்டில் போய் கடிக்கணும், ரைட்டில் போய் அடிக்கணும்னு கேட்குறவங்க இந்த 6 சேனலுமே தனியாக ஒர்க் ஆகும் நண்பர்களே. ஆனாலும் இது அப்படியே வந்து நீங்கள் கேட்க முடியாது. ஒரு ஸ்மார்ட் டிவியோ இல்லை அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் பாக்ஸோ
இந்த மாதிரி இன்டர்நெட் வசதியோட ஒரு அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு இதிலிருந்து வரக்கூடிய டீகோடர் போட்டு நீங்கள் 5.1 கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கே இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் சில நண்பர்கள்லாம் அனலாக் சிஸ்டத்துக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து சென்டரில் வாய்ஸு மட்டும்தான் கதை படிக்கிற மாதிரி வேணும்னு கேட்டால் முடியாதுங்க. அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பொறுத்தளவுக்கு பண்ணுறது இல்லைன்னு சொல்லிடுறேன். கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு வந்து யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க 7வது மாதம் வரைக்கும் எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து ஹோல்டு ஆர்டர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பேசுகிறது கூட எனக்கு சரியான டைம் கிடையாது, அவ்வளோ வேலைகள் இருக்குது. 7வது மாதம் வரைக்குமே எனக்கு ஃபுல் ஒர்க் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் எடுக்கிறதில்ல அப்படின்றத உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கஸ்டமர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்டமாக வீடியோ போடலை. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரும். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஒரு நண்பர். இவரது வந்து ஒரு அனலாக் சிஸ்டம் தான். இப்போ அந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் 100+100 வியூ மீட்ரு வச்சு கேட்டிருக்காரு. இது 2 வேலையுமே இவ்வளோ தான் லாஸ்ட் இருக்கிறது. பட்டு இன்னைக்கு டெலிவரி ஒன்று கொடுத்துறோம். ஆல்ரெடி 2 ஆம்பு செஞ்சு வச்சு இன்னும் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்காங்க. அதுவுமே நான் இன்னும் வீடியோ போடலை. கண்டிப்பாக அதுவும் நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.